வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காட்டுமல்லி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம காய்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் கடவுக்கு கடுகு, அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா பொரியுது பாருங்கள். இந்த டைமில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 10 சின்ன வெங்காயம் கூட வந்து தோல் உரித்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதோடு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த மிளகா கட்டின பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் நான். கத்திரிக்காய் ஒரு 150 கிராம் கத்திரிக்காய், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பெரிய டம்ளர் 2 டம்ளர் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வதக்கிட்டு நல்லா 2 பெரிய டம்ளருக்கு தண்ணி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி இருக்கும். அந்த தக்காளியில் கொஞ்சம் பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு இதோட ஊற்றணும். இப்போ இதை தட்டும் போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா ஒரு கைப்பிடி அளவில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு இது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பி மூடி வச்சுட்டு இப்போ கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து 1/4 மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது ஒரு கிளறிடுங்க. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு தேவையான உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சிச்சோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இருக்கிற கொத்தமல்லியும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.